students, now we are going to see that Higher Secondary Mathematics second year volume 2 chapter 7 applications of differential calculus. First we see that derivative as slope. இப்போ நம்ம ஒரு graph draw பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா x axis y axis draw பண்ணிக்கோங்க. அதில் ஒரு லைன் நம்ம ஒரு நான் வெர்டிக்கல் லைன் நம்ம draw பண்ணிக்கலாம். அது வந்து L அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் இந்த நான் வெர்டிக்கல் லைனில் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லைனுடைய ஸ்லோப் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஸ்லோப் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லோப் வந்து நம்ம என்ன சொல்லலாம் m, ஸ்லோப் வந்து m அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஹாரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ஹாரிசாண்டல் லைனுடைய இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del x அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அதாவது சேஞ்ச் இன் எக்ஸ், அதாவது இந்த எக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del x அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே ஒய், இந்த வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லைங்களா, அதாவது சேஞ்ச் இன் ஒய், இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del y அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் தி லைன், இந்த லைனுடைய ஸ்லோப்பு நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ ஸ்லோப்புக்கு நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம். அதாவது ஸ்லோப்புக்கு என்ன எடுத்திருப்போம், நம்ம tan θ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸ்லோப் m is equal to tan θ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் எக்ஸ், change in y by change in x. புரியுதுங்களா? ஸோ ஸ்லோப்க்கு என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் y by சேஞ்ச் இன் எக்ஸ். ஸோ சேஞ்ச் இன் y வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுதான் சேஞ்ச் இன் y, சேஞ்ச் இன் y. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், del y அப்படின்ட்டு எடுத்திருக்கோங்களா. ஸோ சேஞ்ச் இன் y நம்ம என்ன எடுத்திருக்கோம், del y அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ சேஞ்ச் இன் x என்ன எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள், del x அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ ஸ்லோப் m is equal to, அப்போ ஸ்லோப் வந்து என்னது del y by del x. ஸோ புரியுதுங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது சேஞ்ச் இன் எக்ஸ், அதாவது del x அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் y, அதாவது del y அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் y by சேஞ்ச் இன் எக்ஸ். ஸோ சேஞ்ச் இன் y தான் நம்ம del y அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் சேஞ்ச் இன் எக்ஸை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், del x அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு del y by del x. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கர்வ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த கர்வில் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இது இந்த பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது இங்கே வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது ஒரு இந்த கர்வில் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ், இது வந்து என்ன டிஸ்டன்ஸ் எக்ஸு, அதே போல் இது பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும், எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் க்ளோஸராக, இந்த பாயிண்ட் க்ளோஸராக இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே அதே போல் இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஹெச் இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்ன இருக்கும் பாருங்கள், என்ன பாயிண்ட் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்கும் இல்லைங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்கும். இப்போ இது புரியுதுங்களா? அதாவது இந்த லைனில் அது ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறோம், ஒரு டேஞ்சன்ட், அந்த லைன் அந்த கர்வ் டச் பண்ணுற மாதிரி ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனில் ஒரு பாயிண்ட், அதாவது இந்த கர்வில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதாவது பர்பண்டிகுலர் லைன் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், அதே போல் இந்த ஒய் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். அதே போல் இந்த பாயிண்ட் க்ளோஸராக இன்னொரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுவும் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஜாயின் பண்ணுறோம், பர்பண்டிகுலர் லைன் ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல பாயிண்ட், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச், அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்ன இருக்கும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஹெச் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்லோப் கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஸ்லோப் ஆஃப் தி 2 பாயிண்ட் ஸ்லோப் நமக்கு ஃபார்முலா தெரியும், 10th படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஸ்லோப் என்ன ஃபார்முலா, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1ங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x1 கமா y1 என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்.
எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் என்னது x1 கமா y1. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா x2 கமா y2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ப்ளஸ் ஹெச் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஸோ இதுதான் வந்து என்னது x2 கமா y2. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y2 எது f of x plus hங்களா. ஸோ f of x plus h minus f of x by x2 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus h. ஸோ x plus h minus x. ஸோ இது வந்து நம்ம ஸ்லோப் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f dash of x அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ f dash of x equal to f of x plus h minus f of x by இப்போ இந்த x கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா h அப்படின்னு கிடைக்கும். So slope என்ன formula f dash of x equal to f of x plus h minus f of x by h. புரியுதுங்களா. So f dash of x is also denoted by dy by dx. So f dash of x நாம என்ன சொல்லலாம் also denoted by dy by dx அப்படின்னு சொல்லலாம். So f dash of x நாம என்ன சொல்லலாம் dy by dx அப்படின்னு சொல்லலாம். So slope வந்து நம்ம எப்படி மீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dy by dx அப்படின்னு சொல்லலாம். So f dash of x அப்படின்னு சொல்லலாம். சரி இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ h tends to 0 limit h tends to 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம h அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் h வந்து 0 ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸர் இல்லையா. ஸோ h 0 ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து எங்கே வந்துடும் இதே பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். ஸோ லிமிட் h டென்ஸ் டு 0 அதாவது h வந்து 0 நெருங்கும் போது இந்த பாயிண்ட் வந்து என்ன ஆகிடும் இந்த பாயிண்ட்டுக்கு க்ளோஸர் ஆகிடும் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ f dash of x equal to f of x plus h minus f of x by h. ஸோ லிமிட் h tends to 0 f dash of x equal to f of x plus h minus f of x by h. இது ஃபார்முலா. ஓகே நெக்ஸ்ட் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் ரேட் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் ரேட்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா f dash of x is equal to f of x plus h minus f of x by x plus h minus x. அதாவது இப்போ நமக்கு சம்மில் பார்த்தீங்கன்னா a, b அப்படின்ட்டு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம f of x plus h அப்படின்னா இந்த b தான் f of x plus h. ஸோ f of b minus f of a by b minus a. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஆவரேஜ் ரேட்டுக்கு ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் f of b minus f of a by b minus a. ஸோ f of bங்கிறது என்ன செகண்ட் பாயிண்ட் அந்த இன்டர்வலுடைய செகண்ட் பாயிண்ட். ஏங்கிறது என்னென்னா அந்த இன்டர்வலுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ f of x plus h minus f of x. x plus h அப்படிங்கிறது என்ன அந்த h டிஸ்டன்ஸ் இருக்குங்க இல்லையா செகண்ட் பாயிண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா அதுதான். ஸோ a இது b. ஸோ b minus a by அதாவது f of b minus f of a by b minus a இதுதான் ஃபார்முலா. சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அந்த dy by dx f dash of x இருக்கு இல்லைங்களா அதை தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது dy by dx தான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா dy by dx நம்ம கால்குலேட் பண்ணும். ஸோ dy by dx அதெல்லாம் நம்ம 11லேயே படிச்சிருக்கோம். ஸோ dy by dx அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்க கர்வை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஸோ ஆவரேஜ் ரேட் வந்து என்னது f of b minus f of a by b minus a. ஓகேங்களா புரியுதுங்களா அந்த கான்செப்ட் புரியுது இல்லைங்களா. ஓகே.